அதுவும் பாத்தீங்கன்னா அவர் குடும்பத்துல இருக்க ஒரு பொண்ணுங்க அந்த சிறுமி வரைக்கும் அந்த செல்வாக்கான பர்சன்ஸ் இருக்காங்களா சேம் பீப்பிள் அவங்க வேலையை காமிச்சிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா சில பெண்களினுடைய உள்ளாடைகளே இல்லாம தான் இங்க சடலங்கள் வருமா. அதுவும் பிறப்புறுப்பு உட்பட வாய்ஸ் வெளியே சொல்லவே கூசுது எனக்கு. மர்ம பகுதிகளில் பலத்த காயங்களோடும் சில ஆசிட்லாம் விட்டு சில இடத்தை எரிச்சது மாதிரியெல்லாம் இருக்குமா. உடல் உறுப்புகள் எல்லாம் சிதைந்த நிலையில காம கொடூரர்கள் வேட்டையாடியது போல இருக்குமா அந்த உடல். அப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இறந்த பிணம் வந்து சேருமா. 17 வயசு பொண்ணு இருக்கும். அந்த பாடி வந்து ஆசிட்ல வந்து சிதைக்கப்பட்டிருந்துச்சு முகம். மனுஷன்களா இவனுங்களெல்லாம் பச்சையா கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு தோணுது. அசிங்கம் பிடித்த மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இதற்கு யார் காரணம் அப்படின்னு சத்தியமா தெரியல. பட் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கோவிலினுடைய சில நிர்வாகிகளினுடைய பேரை சொல்றாரா. அதே மாதிரி அந்த கோவிலை வந்துட்டு நிர்வகிக்கக்கூடிய குடும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்திலே அரசியலாலும் பதவியாலும் பணத்தாலும் பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குடும்பமாக பார்க்கப்படுது. அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம அந்த பகுதியில யாருமே நிற்க முடியாது, ஜெயிக்க முடியாதுலாம் சொல்லப்படுது. அந்த அளவுக்கு சொல்லப்படக்கூடிய அந்த குடும்பத்தின் மீது தான் வழி போடுறாங்க. அது யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஜெயின் ஹெட்ஜேட் அப்படிங்கிற ஒரு குடும்பம். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க குடும்பத்திலே ஒரு எம்பி இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்பி வீராந்திர ஹெட்ஜேட் என்கின்ற ஒரு எம்பியும் இதுல இந்த குற்றத்துக்கு உட்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா பட் இது எந்த அளவிற்கு உண்மைன்னு தெரியல. இந்த கோவில் நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி, அது குறிப்பா வந்துட்டு RSS முக்கிய பிரமுகர்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய நேரடி தொடர்புடைய சப்போர்ட் உடைய ஒரு கோவிலாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா முன்னாள் நம்மளுடைய தமிழக பிஜேபி தலைவரான அண்ணாமலை அவர்கள் IPS ஆக அந்த பகுதியில் இருக்கும்போது இந்த கோவிலோடு நேரடி தொடர்புல இருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுது.